இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இன்றைய நமது பகிர்வின் தலைப்பு தூய கத்தோலிக்க வேதாகமம். நற்செய்திகளை புரிந்து கொள்வதற்கான வழிகாட்டி. நற்செய்திகள் என்பது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையையும் போதனையையும் மரணமும் உயிர்த்தெழுப்புதலும் குறித்த புனித வரலாற்று உணர்த்தும் அருமையான செய்திகளாகும். நமது கத்தோலிக்க வேதாகமத்தில் 4 நற்செய்திகள் உள்ளன. மத்தேயு, மார்க், லூக்கா மற்றும் யோவான். இவை ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான பார்வையில் இயேசுவை அறிமுகப்படுத்துகின்றன. மத்தேயு நற்செய்தியில் இயேசுவை ராஜாக்களுக்குமான ராஜா என்று காட்டுகிறது. மார்க் நற்செய்தியில் செயல்களில் இயேசுவை அடையாளம் காண்பிக்கிறது. லூக்கா நற்செய்தியில் ஏழை மற்றும் மறுநிலை உள்ளோரின் மீட்பராக இயேசுவை வர்ணிக்கிறது. யோவான் நற்செய்தியில் இயேசுவின் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த 4 நற்செய்திகளும் ஒன்றாகவே இயேசுவின் முழுமையான உருவத்தை நமக்கு காட்டுகின்றன. அவற்றை நம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தினால் நம் நம்பிக்கை வலிமையாகி நம் இருதயங்கள் அமைதியோடு நிறைந்துவிடும். நற்செய்திகளை வாசிக்கும் பொழுது நம்முடன் பேசுகின்ற இயேசுவின் இறைவனின் மென்மையான குரலை கேட்க முயலுங்கள். அவர் நம்மை நேசிக்கின்றார். அவர் நமக்கு வழிகாட்டுகின்றார். அவர் நமக்கு வாழ்வு தருகின்றார். இன்று ஒரு நற்செய்தியை வாசிக்க நேரம் ஒதுக்குங்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து தான் நம் உயிரின் உண்மையான அப்பமாகிய பிரெட் ஆஃப் லைஃப். தூய கத்தோலிக்க வேதாகமம் என்பது உங்கள் வாழ்க்கையை வளமாக்கக்கூடிய ஞானத்துக்கும் வழிகாட்டுதலுக்கும் நிறைந்த ஒரு பொக்கிஷமாகும். இயேசுவின் நற்செய்திகளில் மறைந்துள்ள மறைக்கப்பட்ட அதிசயங்களை அவிழ்த்தெறிய நம்முடன் சேருங்கள். அவரது போதனைகளில் மாற்றம் ஊட்டும் ஆற்றலை கண்டறிந்து உங்கள் நம்பிக்கையை புதியதொரு உயரத்திற்கு கொண்டு செல்லுங்கள். உங்கள் எண்ணங்களை, கேள்விகளை கீழே கமெண்ட் செய்யுங்கள். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், நமது வீடியோக்களை ஷேர் செய்து எங்கும் பரப்புங்கள்.